வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். எல்லாரும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்றதை பார்த்துட்டு எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வந்தது. உண்மையே சொல்லணுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கும் இவ்வளோ மனுஷாக இருக்காளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒன்றும் இல்லை, மேலே ஏதோ க்ளீன் பண்ணும்போது இங்கே இடுப்பில் இடிச்சிடுது. அது என்ன ஆகிடுச்சு, நான் கவனிக்காமல் விட்டதுனால ரொம்ப பெயின் ஆகி நிற்கவே முடியல. உடனே ஆர்த்தோக்கிட்ட போனேன். அவர் ஒரு வாரம் பெட் ரெஸ்ட்டில் இருந்துட்டார். எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும், என் பையன் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் இருன்னா இருந்து தான் ஆகணுன்னு என்னை படுக்கையே வச்சுட்டாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்களோட ஆசீர்வாதம், உங்களோட விஸ்ஸஸ்ஸு எல்லாம், நீங்கள் வேண்டுதல் எல்லாம் பழித்து நான் ரொம்ப அப்படி எனர்ஜெட்டிக்காக வந்துட்டேன் பாருங்கள் உங்கள் முன்னாடி. சரிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆதரவு எப்பவும் நீங்கள் எனக்கு கொடுக்கணும். உங்கள் அன்புக்கு நான் தலை வணங்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி கலந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? என்னோடய குழந்த வேறு ஏதோ வீடியோலாம் போட்டான். நீங்கள்லாம் அதுக்கு வேறு ரொம்ப ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இல்லைனாலும் என்னோடய இடத்த என் பையன் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவான், அதை பூர்த்தி பண்ணுவான் அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆதரவு எப்பவும் இதே மாதிரி தொடர்ந்து இருக்கணும். வாங்க, இன்றைக்கி நான் அதனால என்ன பண்ண போகிறேன், பழைய காலத்து அதாவது அக்கூஸ்லின்னு சொல்லுவா, இல்லைன்னா உசிலி உப்புமா அப்படின்வா. உசிலி உப்புமானா பருப்பு போடுவோம்ல, அந்த மாதிரி தான். உசிலி உப்புமாவுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நொய் அரிசிலையும் பண்ணலாம், அரிசிலையும் பண்ணலாம். நான் அரிசியில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு கப்பு அரிசிக்கு இதில் பாதி பாசிப்பருப்பு. சரிங்களா? இந்த பாசிப்பருப்பை மாத்திரம் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பை நம்ம கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துட்டு அரிசியை லைட்டாக கை பொறுக்கிற சூடு வறுத்துண்டா போகிறோம். சரிங்களா? அப்புறம் இந்த யூடியூப்பில் கீதா, அப்புறம் கீதா மாமி, கிருஷ்ணய்யர் அந்த மாமா எல்லாருக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் என் மேலே வச்சுருக்கிற அன்பை பார்த்துட்டு நான் திக்கு முக்காடி போயிட்டேன். உண்மையாக சொல்ல போனோம்னா, ஆஹா, நமக்கு பகவான் இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரே அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டேன். இது நான் பண்ணும்போது இதுக்கு ஒரு தொட்டுக்கையும் பண்ணுவேன். அப்போ நடுவில் கேப்பில் ஒரு கதையும் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு என்னோடய கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது எனக்கு இன்னும் நிறையா படிக்கணும், ஏதாவது நியூவாக சொல்லணும் அப்படின்ற ஆக்சுவலாக 5 நாள் வெறும்னா படுத்திருந்தேன். ஏதாவது புக்கு கூட கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. ரெஸ்டடுன்ட்டானுங்க. ரொம்ப போர் அடிச்சிடுது. மொபைலும் கொடுக்கல, வெறும்னா கண்ணை மூடி படுத்துண்டு சும்மா பேசிண்டு அப்படியே ஓட்டினேன். எல்லாம் உட்காந்த இடத்துல நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ஒரு பக்கம். இந்த பாசிப்பருப்பை மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக கொஞ்சம் செவக்க வறுத்துடணும். சரிங்களா? அதனால் அந்த டைமில் ஆர்டர்லாம் வேறு வந்தது நிறையா. ஆனால் ஸ்டாக் இருந்ததுனால எங்கள் பையன் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டான் கடகடன்னு. அதனாலும் டிஸ்டர்ப் ஆகலை. எல்லாமே நான் படுத்து ரெஸ்ட் எடுத்தாலும் என்னோடய எல்லா ஒர்க்கும் என்னோடய குழந்தைகள் பையன் பார்த்துன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கடவுளுக்கு நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்லணும். உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது செவக்க வறுத்துடுது. இந்த பாசிப்பருப்பு நம்ம செவக்க வறுத்துட்டோம். அதனால் வாசனை நல்லா வந்துடுது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த உசிலி உப்புமான்னு சொல்லுவாள். இது நொய் அரிசியிலையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நான் எப்போவுமே முழு அரிசியில் தான் பண்ணுவேன். என்னோடய அம்மாவோட டிஷ் இது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அழகாக 2 மணி 2:30 மணிக்கு எங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்கும்போது 10 மணிக்கு சாதம் போட்டுருவா. 2:30 மணிக்கு அழகாக ஒரு டிஃபனும் கொடுத்துருவா. இந்த மாதிரி பாசிப்பருப்பை நம்ம வறுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதில் பாதி தான் பாசிப்பருப்பு வறுத்துருக்கேன், ஒரு அரிசி அப்படியே போடுறேன். சரிங்களா? இதை வறுத்துட்டு நம்ம லைட்டாக ஒரு அலம்பிட்டு கூட நம்ம மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போது இதை அரிசியை ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு அப்படி லைட்டாக கை சுடுறணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்பலாம் வறுக்க வேண்டாம் நீங்கள் அரிசியை. சரிங்களா? ஓகே. பாருங்கள், அரிசி லைட்டாக இதை பாருங்கள், கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும், அவ்வளோதான். பாசிப்பருப்பு மாத்திரம் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப செவக்க வேண்டாம், பட் வறுத்தா போதும். வச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. அப்படி இல்லைனாலும் நல்லெண்ணெயில் பண்ணலாம். நான் தேங்காய் எண்ணெய் மாத்திரம் நல்லா ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அது ஊற்றின உடனே கடுகு, இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு வெடிச்சுட்டா இப்போ நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போட்டுட்டு என்ன பண்ணணும்,
இங்கே பாருங்கள், மிளகா வந்து முழுசாக குண்டு மிளகா இருந்தால் 2 குண்டு மிளகா. அப்புறம் உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ திருப்பியும் சொல்கிறேன், எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு சிவப்பு மிளகா 2, பச்சை மிளகா 2, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம இதை என்ன பண்ணணும், பெருங்காயம் இதையே போட்டுடுறேன். பொடி பெருங்காயத்தையே கட்டி பெருங்காயம் எடுக்கணும், அதை நசுக்கணும். பிச்சு வைக்கலை, இன்னும் ரெஸ்ட்டில் இருந்ததுனால. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன். மாமி வந்துட்டா, அம்மா வந்துட்டா அப்படின்னு. எனக்கு தான் எத்தனை பெரிய குடும்பம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு பாதி நல்லா வறுத்துருக்கோம். இப்போ லைட்டாக ஒரு அலசிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு இதில் போட்டுற போகிறோம். சரிங்களா? அப்புறம் தண்ணி ஊற்றணும். இப்போ அலசியாச்சு. இதை பாருங்கள், இதை அப்படியே இதில் சேர்த்துடுறோம். இப்போது இதை லைட்டாக ஒரு வறுத்துட்டு இந்த அரிசியை திருப்பியும் சும்மா ஒரு 2 கலரிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம எந்த அளவு பாத்திரத்தில் அரிசி எடுத்தீங்களோ அந்த பாத்திரத்துலையே நம்ம வந்து 1க்கு 2 ஆச்சு. 2 அரிசிக்கு, பருப்புக்கு 1, மொத்தம் 3 ஊற்றணும். இதுக்கு இதை மூடிட்டு இதை ஆற வரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு சட்னி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? இதில் நீங்கள் கொஞ்சோண்டு மிளகு கூட போட்டுக்கலாம் வேணும்னா. இதில் வெங்காயம்லாம் கூட போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வெங்காயம்லாம் பிடிக்காது. நார்மலாக வெங்காயம் போடுறதில்ல. வேணும்னா நீங்கள் உங்களுக்கு இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் வெங்காயம் போட்டு கூட பண்ணிக்கலாம். அது உங்கள் ஸ்டைல், இது என்னோடய ஸ்டைல். சரிங்களா? மூடிட போகிறோம். குக்கர் வெயிட் போட போகிறோம். அந்த பக்கம் போட்டுட்டு 2 சவுண்டு போட போகிறேன். உசிலி உப்புமா அப்படி. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அந்த சட்னிக்கு என்னென்னு சொல்கிறேன் நான். இந்த 2 வெங்காயம், 2 தக்காளி, இது சும்மா ஒரே ஒரு பூண்டு, ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 சைஸு, 1 இன்ச்சு இஞ்சி, 3 பச்சை மிளகா போகிறோம், ஒரு சேப்பு மிளகா போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது நான் திருப்பியும் சொல்கிறேன், 2 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு சேப்பு மிளகா போட்டுடுறேன். இதெல்லாம் நறுக்கிட்டு மிக்சியில் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரேன். இப்போது நான் காமிச்சேன் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். சரிங்களா? இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன்னா இப்போ எண்ணெய் விட்டு கடுகு வெடிக்கணும்னு போடணும். அப்புறம் வேணும்னா உங்களுக்கு 2 பருப்பு போட்டுக்கலாம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இல்லைன்னா இப்படியேவும் கொதிக்க விடலாம், உங்கள் சாய்ஸு. நான் சும்மா சாப்பிட்றதுக்கு 2 பருப்பு போடுறேன். கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுட்டு இதை வெடித்த உடனே இதை கொட்டிட போகிறேன். உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். இப்போ இது கொதிக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். உப்பும் போட்டு அரைச்சிட்டேன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் இல்லையா? அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நான் உங்களுக்கு கதை சொல்லிடுறேன். இப்போ இது கடுகு வெடிச்சுட்டு இருக்கட்டும். ஒரு அம்மா வாசக்கதவை திறந்தால் 3 பேர் இருந்தாலாம். 3 பேரும் நீங்கள் சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் யாராவது ஒருத்தர் தான் உள்ளே வரப்போகிறோம், யார் வரணும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு வாங்க. இல்லை நாங்கள் 3 பேரை நாங்கள் சொல்லிடுறோம். நான் வெற்றி, நான் செல்வம், நான் அன்பு. இந்த 3 பேரில் நாங்கள் யார் உள்ளே வரணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வரோம் அப்படின்னு. சரி, நான் உள்ளே போய் எங்கள் ஹஸ்பண்டை கேட்டுட்டு வரேன். சரி, கன்சல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக வாங்க. இதை போட்டுடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு மீதி கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கன்சல்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2-3 பேர் வந்திருக்கா, இந்த மாதிரி வெற்றி, செல்வம், அன்புன்னு. இதில் அவங்க யாராவது ஒருத்தர் தான் உள்ளே வர முடியுமா? செல்வம் தேவை கூப்பிட்டா நாங்கள் செல்வம் வரோம், வெற்றியை கூப்பிட்டா நாங்கள் வெற்றி வரோம். உங்களுக்கு யார் வேணும்? அவள் ஹஸ்பண்ட் சொன்னாராம், செல்வத்தை கூப்பிட்ரு, நம்ம சௌக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம், வீடு ஃபுல்லாக செல்வமாக இருக்கும் அப்படின்னா. உடனே அவங்க ஒய்ஃப் அதில் உடன்பாடு இல்லை. அவங்க சொன்னாங்களாம், இல்லை எனக்கு வெற்றி தான் வேணும், வெற்றி தான் ரொம்ப சுகம், வெற்றி அடைஞ்சிட்டோன்னா எல்லாமே நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு.
அப்போ அந்த குழந்தை, அந்த பொன் குழந்தை ஒன்று இருக்குது, அது சொல்கிறது, 2 பேருமே நான் சொல்கிறத கேளுங்க, அன்பால் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், அதனால் அன்பை கூப்பிடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு. உடனே இவங்க 2 பேரும் சரி ஒத்துக்கிறோம்மா, குழந்தை சொல்கிறதே ஃபைனல்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து இங்கே பாருங்கள் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், யார் அன்பு மாத்திரம் உள்ளே வரலாம், நாங்கள் ஒருத்தர் தானே கூப்பிட சொன்னீங்க, அன்பு உள்ளே வந்தால் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அன்பு வந்த உடனே பின்னாடியே வெற்றி வருது, பின்னாடியே செல்வம் வருது. என்ன ஒருத்தர் தானே உள்ளே வருவேன், நீங்கள் எதுக்கு 3 பேர் வரீங்க அப்படின்னு கேட்டால், அம்மா நீங்கள் அன்பை கூப்பிட்டதுனால நாங்கள் 3 பேரும் வரோம், அதே நீங்கள் வெற்றியை கூப்பிட்ருந்தா அவன் மாத்திரம்தான் வந்திருப்பான், செல்வத்தை கூப்பிட்ருந்தா அவன் மாத்திரம்தான் வந்திருப்பான், ஆனால் நீங்கள் அன்பை கூப்பிட்டுட்டீங்கனால அன்பு இருக்கிற இடத்துல நாங்கள் எல்லாரும் இருப்போம் அப்படின்னு சொன்னாலாம். இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? ஓகே, இப்போ இது நம்ம கொதிச்சுட்டுனா நம்ம இந்த வாசனை போகணும், பச்சை வாசனை போனால் நம்மளுக்கு இந்த சட்னி ரெடி ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம்லாம் வேண்டாம் பிடிக்காதுன்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் புதினாவோ கொத்தமல்லியோ போட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு சூப்பராக இருக்கும். வாங்க நம்மளோட அக்கூஸ்லி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தொட்டுக்காரத்துக்குள்ளே நம்மளோட உசிலி உப்புமா ரெடி ஆகிடுத்து, சூப்பராக இருக்கும், உதிரி உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க, அரிசி உப்புமா என்ன அதை விட இது சூப்பராக இருக்குன்னு வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், தட்டில் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஆச்சா, தொட்டுக்க பாருங்கள் ஆயிடுச்சு. இது கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி கூட பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள், சரிங்களா? எப்பவும் போல் ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஆதரவுக்கு இப்போ திருப்பியும் ஒரு நன்றி சொல்கிறேன். பப்பாய்.